இந்த லஞ்ச் காம்போக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 1 டீஸ்பூன் எள்ளு, ஒரு 1/4 டீஸ்பூன் கசகசா, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம வெண்டைக்காய் பொரியலுக்கு ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய்க்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 4 பல்லு பூண்டு நசுக்கி போட்டுக்கோங்க. பெருங்காயம் போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். இது எல்லாத்தையும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சமாக ஒரு எண்ணெய் ஊற்றி அதை நல்லா பெரட்டி கொஞ்ச நேரம் ஒரு சைடில் ஊற விட்டுருங்க. இதை ஊறின வெண்டைக்காவை நம்ம இப்போது இதில் தான் நம்ம ஏர் ஃப்ரையரில் தான் போட்டு எடுக்க போகிறேன். நான் ஏர் ஃப்ரையரில் கீழே ஒரு பாஸ்மெண்ட் ஷீட் போட்டுட்டு வெண்டைக்காவை அதில் சேர்த்து நம்ம ஏர் ஃப்ரையரில் 200 டிகிரி சென்டிகிரேடில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு வறுத்து எடுத்துப்போம். இப்போ நம்ம குழம்பு செய்யறதுக்கு ஒரு கடாயில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு வாசனை போயிடணுங்க. இந்த இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அப்புறம் இது கருகாமல் இருக்கிறதுக்கு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ஏர் ஃப்ரையரில் இருக்கிற வெண்டைக்காய் நல்லா வறுத்து வந்துடும். நம்ம இது 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அந்த மசாலா கொதித்த உடனே சேர்த்துக்கோங்க. அந்த அரைச்ச தண்ணியும் மிக்சியை அலசி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ ஒரு பேனில் நல்லா ஒரு 4 காஷ்மீரி நம்ம பஜ்ஜி மிளகாய் இருக்கு இல்லையா, அதுலேருந்து விதையெல்லாம் எடுத்துட்டு பீசஸாக கட் பண்ணி நல்லா எண்ணெயில் போட்டு சாட்டே பண்ண விட்டுட்டேன். இப்போ குழம்புக்கு வந்துடுவோம். நம்ம ஆரம்பத்தில் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, வேர்க்கடலை, எள்ளு, அதெல்லாம் கசகசா, தேங்காய் எல்லாத்தையும் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி இதோடு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இந்த பச்சை வாசனை போக எல்லாமே கொதித்து வரணும். அதுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. இந்த பார்த்திங்களா வெண்டைக்காய் என்ன சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சின்னு. இப்போ நீங்கள் இந்த மிளகாய் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இந்த கொதித்த மசாலாவோடு சேர்த்து அந்த சில்லியோட காரமும் அதில் இறங்குற மாதிரி கொஞ்சம் வேகிற வரைக்கும் வச்சுருங்க. கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க.